சோலுத்துல் சிறுபிள் டிவைனில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இங்கு ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு இதமான நெருக்கமான நாதமாகும். நான் டாக்டர் உதயசூரிய அமரசேன. இது உங்கள் புனிதமான பயணத்தளம். இங்கே கதைகள் மருந்தாக மாறுகின்றன. ஒவ்வொரு கணமும் ஆழமான ஆரோக்கியத்தின் ஒவ்வொரு படியாக அமைகிறது. அமைதியை உள்ளிழுங்கள். சந்தேகங்களை வெளிவிடுங்கள். உங்கள் உடலை பேணவும், உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும், உங்கள் ஆன்மாவை வெளிப்பூட்டவும் உதவும் சிந்தனையுள்ள ஒலி, காலங்கடந்த உண்மை மற்றும் நன்றாய் வாழ இயற்கையுடன் இணைந்த வாழ்வியல் முறைமைகளை இங்கு நீங்கள் காணலாம். அதிக குழப்பத்தில் நிலைதடுமாறாமை, இருளில் வெளிச்சம் அல்லது தரித்திருக்க இதமான ஒரிடம் நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் உங்கள் வீட்டிற்குத்தானே வந்துள்ளீர்கள். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். மாற்றம் தொடங்கட்டும். அத்தியாயம் 7 பிணைப்பு முறைமை நம்மை வழிநடத்தும் காதலின் இரகசிய வரைபடம். வணக்கம். சோல்பொல் ஸ்கிரிப்பிள் டிவைன் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கின்றேன். நான் உங்கள் நண்பர் டாக்டர் உதயசூரிய அமரசேன. இன்று நம்முடைய காதலின் விஞ்ஞானம் தொடரில் நாம் பேசப் போகும் விஷயம் பிணைப்பு முறைமை, அதாவது அட்ராக்மென்ட் செல். நாம் எப்படி காதலிக்கிறோம், எப்படி நம்புகிறோம், எப்படி விரைந்து பிணைகிறோம் என்பதற்கு அடிநிலையாய் இருக்கும் உளவியல் வரைபடம் இது. நீங்கள் காதலில் பாதுகாப்பானவர் தானா, அல்லது பதட்டமாக காதலிக்கிறீர்களா, அல்லது காதலில் இடைவெளி தேடுபவரா? உங்கள் பிணைப்பு முறைமை உங்கள் காதல் வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது என்பதை இங்கே அறிவோம். பகுதி 1. பிணைப்பு விதிகளின் ஆரம்பம். அனைத்தும் சிறு வயதில் துவங்குகின்றன. உளவியல் நிபுணர் ஜான் போல்பி பிணைப்பு கோட்பாட்டை உருவாக்கினார். சிறு வயதில் பெற்றோருடன் நாம் அனுபவிக்கும் பிணைப்பு நமது மனதில் ஒரு எமோஷனல் மேப் ஆகஸ்ட், அதாவது உணர்வு ரீதியிலான படமாக பதியப்படுகிறது. இதுவே நாம் எப்போது எவ்வாறு காதலிக்கிறோம் என்பதை வழிநடத்துகிறது. இதுதான் அட்ராக்மென்ட் செல், அதாவது பிணைப்பு முறைமை எனப்படும். பகுதி 2. 4 பிணைப்பு முறைமைகள். முக்கியமான 4 பிணைப்பு முறைமைகள் உள்ளன. 1. பாதுகாப்பான பிணைப்பு. நம்பிக்கையுடன், திறந்த வெளிப்பாடு மற்றும் எளிதான இணைப்பு. 2. பதட்ட பிணைப்பு. அழகான நெருக்கத்தை விரும்பினாலும் நீங்கள் விலகிவிடுவீர்களோ என்ற பயம் இருக்கும். 3. தவிர்க்கும் பிணைப்பு. நெருக்கத்தை பயமாக உணர்வது, தனித்தன்மையை விரும்புவது. 4. கலந்த பிணைப்பு. தொலைவினை விரும்புகிறார்கள், ஆனால் காயப்படுவோமோ என்ற பயம் கூடவே இருக்கிறது. இவை அனைத்தும் நம்மை பாதுகாக்க நமது மனது வழியாக உருவான பாதுகாப்பு கொள்கைகள். இக்கொள்கைகள் கூட மாற்றமடையக்கூடியவையே என்பதே இங்கே முக்கியமான செய்தி. பகுதி 3. காதலில் தூண்டுதல்களும் உணர்வுகளும். எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு மெசேஜ் வராமல் இருக்கிறதா? ஒரு சின்ன தவறான சொல் சொல்லப்பட்டதா? பதட்ட பிணைப்பு உள்ளவர்களுக்கு இவை எல்லாம் பெரும் பிரச்சனைக்குரியவையாகவே தெரியும். காதலில் எதனையும் தவிர்க்கும் பாணியுடையவர்கள் உணர்வு பகிர்வை தவிர்க்க முயல்கிறார்கள். பகுதி 4. பிணைப்பு முறைமையை மாற்றுவது எப்படி. உளப்பாங்கில் உறைந்துள்ள பிணைப்பு முறைமை என்பது எல்லோருக்கும் எப்போதும் நிரந்தரமானது அல்ல. உணர்வு பூர்வ விழிப்புணர்வு, சிகிச்சை மற்றும் நம்பிக்கையுள்ள உறவுகள் மூலமாக நாம் பாதுகாப்பான காதல் நடைமுறை நோக்கி செல்லலாம். நம் மூளை எப்போதுமே மாற்றத்திற்கு திறந்திருக்கின்றது என்பதே நிஜம். நாம் நம்மை மீண்டும் மாற்றிக்கொள்ளலாம். பயமின்றி காதலிக்க கற்றுக்கொள்ளலாம். பகுதி 5. நுண்ணுணர்வுடன் காதலிப்பது. நாமே நம்மை புரிந்து கொள்ளும் போதும் நம்மை சுற்றியவர்களையும் அழுத்தம் இல்லாமல் நேசிக்க ஆரம்பிக்கிறோம். நாம் பிணைப்பு நுணுக்கங்களை புரிந்து வைத்திருந்தால் நம் உறவுகள் மீண்டும் வளரும். உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது, தவறுகளை மன்னிப்பது, ஏற்கப்படுவது, இதில்தான் உண்மையான காதல் உள்ளது. முடிவுரை. உங்கள் பிணைப்பு முறைமை என்பது ஒரு முடிவு அல்ல, இது ஒரு ஆரம்ப நிலை. தன்னுணர்வு,
பரிசோதனை மற்றும் மென்மையான சிந்தனை இவை அனைத்தும் உங்கள் காதல் பயணத்தை மாற்றக்கூடும். அடுத்த அத்தியாயத்தில் அடிமைப்படும் காதல், ஏன் சில காதல்கள் துன்பத்துக்கிடையே முடிகின்றன என்பது தொடர்பாக நாம் பார்க்கப் போகிறோம். உங்கள் இதயத்தை திறந்து வைத்திருங்கள். உங்கள் அறிவை விழிப்பாக வைத்திருங்கள்.